ஹாய் மோட்டு ஃபேமிலி, இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பாறை மீன் வந்து முழுசாக வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டைல் மீன் பொழிச்சது தான் செய்ய போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னலாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சில்லி பவுடர், டர்மரிக், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பாறை ஃபிஷ் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. ஸோ நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்க பேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு மேலே உள்ளெல்லாம் வந்து மசாலா இறங்குற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசாலா அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா எனக்கு நிறைய வாட்டி பார்த்திங்கன்னா முள் குத்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கோட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம கோட் பண்ணி வச்சுருந்தால அதை வந்து நம்ம இப்போது ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா செய்யணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணி ஒரு தக்காளி தொக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சோம். பட் ஆனால் அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோனில் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய ஃபோனில் இருக்க ஆப்ஸ் ஒரு சிலதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிவிட்டு தான் இப்போ இந்த வீடியோவே நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கள் மாமா வந்து பார்த்திங்கன்னா அது ஒழுங்காக எடுக்க முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. சரி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு ஹெல்ப் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ டேஸ்ட்டு பார்க்குறேன்னு லைட்டாக வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் இன்க்ரீடியன்ட். ஸோ இது இல்லைனா இந்த டிஷ்ஷுக்கே வந்து ஒரு டேஸ்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ வாழை இலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஃப்ளேவரும் வந்து அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே இறங்கும் போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுப்பில் வச்சு செய்யும் போது இன்னும் ஃப்ளேவர் நம்மளுக்கு தூக்கலாக இருக்கும். ஸோ இந்த வாழை இலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளி தொக்கை வந்து இதில் போட்டுட்டு அப்ளை பண்ணிடுங்க. ஸோ தக்காளி தொக்குக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ஃபிஷ்ஷு, ஸோ அதை போட்டுட்டு அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தொக்கை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இந்த வாழை இலையிலே வந்து நல்லா ஃபோல்டு பண்ணி எந்த கேப் இல்லாத மாதிரி நூல் வச்சு நல்லா நாட் போட்டுருங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிழிச்சிட்டேன். ஸோ ஓகே. ஸோ எனவே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வாழை இலையை வந்து வச்சுட்டு ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஒரு பக்கம், அகெயின் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு பக்கம் நல்லா வேக விடுங்க. ஸோ இதோட ஃப்ளேவர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும் போதே வந்து அவ்வளோ ஸ்மெல் வந்துருந்துச்சு. ஸோ நிஜமாலே சொல்லலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப சூடாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது கை வச்சு தான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் நான் வந்து இதில் உங்களுக்கு ஸ்பூனில் தான் வந்து எடுத்து காமிக்க முடியும். ஏன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சு. பட் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக ஃபிஷ்ஷு, அதுக்கு மேலே கொஞ்சம் தொக்கு வச்சுக்கோங்க. ஸோ லைட்டாக லெமன் பிழிஞ்சிட்டு வெங்காயம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கிரில் சிக்கன், தந்தூரி சிக்கன் இருக்குல்ல, ஸோ சேம் டேஸ்ட்டு அடிப்பொலியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஹோட்டலில் போயிட்டு தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, ஹெல்த்தியாக நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மோட்டுக்ரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.